சார் நான் பெருசா எதுவுமே சாப்பிடுறதே இல்ல. ஆனா முன்ன விட ஃபேட் அதிகமான மாரி இருக்கு. அது பேர் நாங்க சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம் பிரியங்கா. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபேட்லாம் அதிகமாகல. பட் உங்களுக்கு மசில் லாஸ் ஆகுது. யூசுவலாவே ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல மசில் லாஸ் ஆகுறது ரொம்ப காமன். பட் அத நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து டோட்டலா மசில் லாஸ் ஆயிடும். நமக்கு ஈஸியா ஃபெட்டிக், ரொம்ப டயர்ட்னஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ 30 இயர்ஸ்க்கு மேல போனோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், அது இல்லாம வைட்டமின் டி, நிறைய புரோட்டீன் ரிச் டயட் கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கணும். அதெல்லாம் தாண்டி நான் இந்த இமேஜ பாருங்க. இந்த ரைட் சைடுல இருக்க அந்த கிரே கலர்ல இருக்கு இல்லையா? அந்த கிரேவா இருக்கிறதெல்லாம் மசில்ஸ். அத சுத்தி பிளாக்கா இருக்கிறது வந்து ஃபேட். அதே நான் சொன்ன இந்த சார்கோபீனிக் டை பாருங்க. இந்த மசில் பாருங்க. எவ்வளோ கிரேனஸ்லாம் எவ்வளோ கம்மியா இருக்கு. அத சுத்தி எவ்வளோ ஃபேட்டா இருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம உடம்பு மாறிடும். பயப்பட வேணாம். இது 100% ரிவர்சிபிள். நம்மளுக்கு வயசு ஏற 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 நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரென்தன்டா தான் ஏஜ் ஆகணுமே தவிர ரொம்ப வீக்கா ஏஜ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பி அவேர், டேக் கேர்.